சில புரியுது. ஆர்வ கோளாறுகள் என்ன நெனச்சுக்கிறாங்க அப்டின்னா, இந்த படம் பாஜகவுக்கு எதிரான படம்னு இல்லாத விஷயத்த கற்பனை பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அப்போ இது பாஜகவுக்கு எதிரா எடுக்கப்பட்ட படம் கிடையாது. இது வந்து காங்கிரஸுக்கு எதிராக எடுக்கப்பட்ட படம் அப்டின்ற உண்மையான கோணத்த அங்க தெளிவுபடுத்துனாங்க. ஆக்சுவலா என்னன்னா, இது நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த படம் அனவுன்ஸ் பண்ணப்பட்டப்போ, இந்த மாரி ஒரு விஷன் இப்படி ஒரு பார்வை வந்து யாருக்குமே இல்ல. அப்ப இந்த விஷயத்த சொல்லும்போது, ஒரு ஆமால்ல, இது யாருக்கான எதிரான படம் அப்படிங்கிற ஒரு இது வந்தது. அதுக்கப்புறம் அதுதான் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா பத்தி எரிய வச்சு, நம்ம பத்த வச்ச நெருப்பு தான் நெனைக்கிறேன் இது. ஆக்சுவலி என்னன்னா, அது நான் அந்த கருத்த சொல்லும்போது கூட நான் திமுகவ இந்த அளவுக்கு நம்பல. ஏன்னா கூட்டணி தர்மத்திற்காக கொஞ்சம் காங்கிரஸ் மழுங்கடிச்சிருக்கும். திணிக்காம, இது ஏதோ 2014க்கு அப்புறம் தான் ஹிந்தி திணிப்பு நடந்திருக்குங்கிற மாரி காட்டுவாங்களோ அப்படின்னு நெனச்சேன். 2014க்கு அப்புறம் எப்படி ஹிந்திய வந்து திணிச்சாங்க அப்படிங்கிறத காட்டுவாங்கன்னு நெனச்சேன். ஆனா வந்து காங்கிரஸ் மேல என்ன கோவம் தெரியல திமுகவுக்கு. அப்ப காங்கிரஸ்காரங்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த படம் பாருங்களேன், "இந்திய அரக்கி" அப்படின்னு யார சொல்றாங்க? இந்திரா காந்திய தான் சொல்றாங்க அப்படிங்கிறது தான் காங்கிரஸ்காரங்களுடைய கூற்றா இருக்கு. அதுக்கப்புறம் காங்கிரஸ்காரங்க வந்து இந்த படத்துல வரக்கூடிய ஒரு காட்சி ஒரு பார்த்தீங்க அப்படின்னா, கருணாநிதியினுடைய கேரக்டர் அப்படின்னு சொல்லப்படுது. எனக்கு இத பார்த்தோனே முதல்ல ஞாபகம் வந்தது, "மின்சார கண்ணாவா? ஊ லலலா" அப்படின்னு ஒரு பாட்டு வரும் தெரியுமா? அந்த பாட்டுல நாசர் வருவாரு. அந்த மாரி இருக்கு அப்படிங்கிறது தான் நான் நெனச்சேன். ஆனா நெறைய பேரு வேற வேற கதாபாத்திரங்கள இதில கொண்டு வந்து, இவரு காங்கிரஸ் மாணவர் அணியினுடைய தேசிய பொறுப்புல இருக்கக்கூடியவரு. யார்ரா அந்த கோமாளி அப்படின்னு கருணாநிதியின் கதாபாத்திரத்தை விமர்சனம் பண்ணி கேட்கக்கூடிய அளவுக்கு இது வந்து பெரிய சண்டை முத்திடுச்சு. வேலுச்சாமி அவர்கள்லாம் வந்து உப்பு போட்டு திங்கிற சோறு சாப்பிடுற காங்கிரஸ்காரர்ன்னு நெனைக்கிறேன். அவரால அத பொறுத்துக்க முடியல. இந்திரா காந்தியையும், காங்கிரஸ் பேரியக்கத்தையும் இவ்வளவு மட்டமாக தமிழக மக்கள் மத்தியில எடுத்துட்டு போய் சேர்க்குறாங்க. உண்மதான். அதுக்கு இவரு கோவப்பட வேண்டிய நியாயம் இல்ல. ஆனா இவரு வந்து கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறதுனால வேலுச்சாமி அவர்கள் கோவப்படுறாரு அப்படிங்கிறது. அண்ணாதுரைக்கு லெஃப்ட்ல கருணாநிதி அவர்கள் உட்கார்ந்திருக்காரு. ஆனா உண்மையான புகைப்படத்த எடுத்து பார்த்தீங்கன்னா, அண்ணாதுரைக்கு லெஃப்ட்ல எம்ஜிஆர் உட்கார்ந்திருப்பாரு. ரைட்ல நெடுஞ்செழியன் இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஒண்ணு விட்ட இந்த சொந்தங்கிற ஐம்பெரும் மாரி தான். தலைவர்கள்லயே கருணாநிதி ஆமா. இல்ல அவர்கள் அப்ப இந்த இல்ல. காட்சியிலே இல்ல. ஆனா இத காட்சிப்படுத்தும்போது, இந்த மாரி ஒரு அது தில்லுமுல்லு பண்ணியிருக்காங்க. ஸோ பராசக்தி வந்து எதிர்பார்த்த ரிசல்ட்டும் தரல. எதிர்பாராத ட்விஸ்ட்டும் தந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம்.